வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகரை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,350ங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்குது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் ஓப்பனே கொடுத்தாங்க. அங்கேருந்து இறங்கினுச்சு மார்க்கெட். இறங்கிட்டு மறுபடியும் புல்லிஸ் கொடுத்து நம்ம 24,400 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல அப்படின்னா ஒரு செல்லிங் வந்துச்சு. ஆனால் அந்த 23,350 விட்டு கீழே இறங்கிட்டு அந்த 350 மறுபடியும் பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் சைடுவேஸ் நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,300 அந்த 350 இடையிலே மார்க்கெட் சைடுவேஸ்லேயே முடிஞ்சிச்சு. நம்ம எதிர்பார்த்து இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸ் எதிர்பார்த்தோம். அது காரணம் இதை பிரேக் பண்ணனால இந்த ரேஞ்சு இந்த இடத்துக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். நம்ம சொல்லியிருந்தோம் சைடுவேஸ் தான் அதிக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 53,256 இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் வெரி புல்லிஸாக இருக்குது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனே கிட்டத்தட்ட அதுக்கு நியராக ஓப்பன் பண்ணிட்டு ஒரு புல்லிஸ் கொடுத்து டக்குனு கீழே பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த 5 மினிட்ஸோட பிரேக் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சொல்லியிருந்த கீழே பையிங் ஏரியான்னு ஒரு இடம் கொடுத்துருந்தோம். அதாவது 52,814 மார்க்கெட் பை ஆகிறதுக்கான ஒரே இடம் இந்த ஒரு இடம் தான். இந்த இடத்துல பையாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பையானாலும் பெருசாக மூவ் ஆகாது, சைட்வேஸ்க்குள்ளே தான் இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பையா நம்ம கொடுத்த கரெக்டாக சப்போர்ட்லாம் கரெக்டாக அந்த சப்போர்ட் எடுத்தாங்க. மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முடிஞ்சிச்சு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மத்தியானம் கிட்டத்தட்ட 1:30 மணி வரைக்குமே ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட், பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை, அப்படியே இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு சின்ன மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா ட்ராகன் பிளேட் டோஜி போட்டுருக்காங்க. இப்போ டோஜிக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு கீழே பிரேக் பண்ணல, அது ஒரு பாசிட்டிவான சமாச்சாரம். மேலே க்ளோசிங் ஆனால் அந்த கேண்டிலோட ஹையில் முடிச்சுன்னா இன்னும் கிளியராக நம்ம சொல்லிடலாம். இதன்படி பார்த்தாலும் நாளைக்கு ஒரு சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ராகன் பிளேட் டோஜி கீழே பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். அது எதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட செலக்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், 24,207 இது வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் திருப்பி இந்த இடத்துல மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு எடுத்தோம்னா 24,281ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,236, 24,207, அடுத்து 24,150, 24,050. சரி, ஓகே. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டோம்னா 24,357, 24,400 இப்போ பண்ண ஹை. அதுக்கடுத்தது 500, 600, 24,500, 24,600 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறத ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் சப்போர்ட்டில் தேர்ட் சப்போர்ட், அது 24,207 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 24,207 36 அந்த 30 பாயிண்ட்டுக்கு இடையில் எல்லோ ஜோன் தான் போடணும். இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிறதுன ஒரே இடம் இந்த ஒரு இடம் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோனாக போட்டிருக்கேன். பையிங் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லோ ஜோனில் தான். இந்த எல்லோ ஜோனை விட்டு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்குறது வாய்ப்பு. அதே சமயத்தில் இந்த 24,400க்கு மேலே இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனுக்கும் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த 24,400க்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி விழுந்துச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். கீழே இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் மேலே போனுச்சுன்னா இந்த அதாவது எல்லோ ஜோனுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் சைடு வேஸுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே போகாது, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய புல்லிஸ் போகிறதான பேட்டர்ன். ஆனால் அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சைடுவேஸ்லேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இது இப்போ இருக்க பேட்டர்ன் படி இந்த ஹையை பிரேக் பண்ணாலே வெரி புல்லிஸ் போகிறதான செட்டப் தான் கிளியராக தான் இருக்குது இந்த இடத்துல. சரி, ஓகே. 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 53,308, அதுக்கடுத்து 53,500, பாக்கியெல்லாம் ரவுண்ட் ஃபிகர் 53,500, 54, 54,500, 55,000. அதுக்கப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 52,823, அதுக்கடுத்து 52,251, 51,996, அதுக்கடுத்து 51,562, 51,138. இவ்வளோ தான் தேவைப்படாது, இதுதான் போட்டிருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை 53,308 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அது 53,500க்கு மேலே வெரி புல்லிஸ் இருக்கும். நம்ம அதுக்கு மேலே பெருசாக போட்டுருவோம். 53,500க்கு மேலே வெரி புல்லிஸாக இருக்கும். அந்த 53,500 அப்படிங்கிறது ரவுண்ட் ஃபிகராக பார்க்காதீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா சமயத்தில் வந்து இந்த பிரேக் பண்ணிவிட்டு கீழே விழுகிற இந்த ரவுண்ட் ஃபிகர்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துட்டு திருப்பி கீழே விழ வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மேலே வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஜோன் இருக்குது பாருங்கள், இன்றைக்கி போனால் ஹை லோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைட்வேஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது அந்த 500 வரைக்கும் கூட போயிட்டு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி டே ஹையை பிரேக் பண்ணாலும் இந்த 33,500க்குள்ளே அதை தொட்டுட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மேலே போக வாய்ப்பு. அதே சமயத்தில் எப்போ டவுன்னு நம்ம எடுத்துக்கலாம்னா இந்த 52க்கு கீழே தான் 51,996 கீழே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். இது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இப்போ இருக்க செட்டப்படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்செலாம் வரது வாய்ப்பு கம்மி. ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் இருக்கும், இல்லைனா இதை பிரேக் பண்ண மேலே போக வாய்ப்பு இருக்கும். பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டியில் நம்ம இடம் சொல்லியிருந்தோம். அதில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையிங் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஒரு பையிங் வாய்ப்பு உண்டு. இந்த மிடில் இருக்கும் பட்சத்தில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஒன்று அந்த பாட்டத்தை வந்தால் பை பண்ணலாம், இல்லைனா இந்த இடம் தான் ஒரு செல்லிங் இருக்கும். அதாவது அந்த 53,500ங்கிற ரவுண்ட் ஃபிகர் வந்தால் ஒரு சின்ன செல்லிங் இருக்கும். அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் பையிங் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கும் சைட்வேஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வாட்டி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.